ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட சங்கீதம் 103 2ஆம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. மிக அருமையான வேத வசனம். இந்த வேத வசனத்தில் கூட அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று சொல்லப்பட்டிருக்கான். மெய்யாகவே கர்த்தர் நமக்கு அநேக நன்மைகளை, அநேக காரியங்களை ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டிருக்கிறார். செய்த எல்லா நன்மைகளையும் நாம் மறவாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் தேவனை ஸ்தோத்தரிக்க வேண்டும் என்று இந்த வேத வசனம் சொல்லுகிறது. அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் இத்தனை நாட்கள், கடந்த ஆண்டுகள் முழுவதும் முதல் மாதத்திலிருந்து 12 மாதங்கள் வரைக்கும் ஆண்டவர் எத்தனையோ நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறார். ஒவ்வொன்றையும் நினைத்து இந்த வருடத்தின் கடைசி நாட்களில் நீங்கள் முதல் மாதத்திலிருந்து 12 மாதம் வரைக்கும் தேவன் செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்து ஒவ்வொரு நாளிலும் நாம் நன்றி சொல்கிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த நாளிலே கூட நீங்கள் நன்றி சொல்வீர்கள் என்றால் வருகிற புதிய ஆண்டையும் தேவன் உங்களுக்கு அநேக உபகாரங்களை, நன்மைகளை செய்ய வல்லவராக இருக்கிறார். தாவீதுடைய வாழ்க்கையில் கூட அவருக்கு செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து தான் தாவீது அவருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்தியிருக்கிறார். அதை தான் இந்த 103ஆம் சங்கீதத்தில் 2 வசனங்களிலும் என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய சரீரம் மாத்திரமல்ல, நம்முடைய உதடுகள் மாத்திரமல்ல, நம்முடைய ஆத்துமா எப்போதும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். தாவீதுடைய வாழ்க்கையில் அவருடைய ஆத்துமா எப்போதும் கர்த்தரை ஸ்தோத்தரித்து கொண்டே இருந்தது. அதை தான் இங்கே எழுதியிருக்கிறார். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் உங்கள் ஆத்துமாக்கள், உங்கள் ஆத்துமா, உங்களுக்குள்ள இருக்கிற ஆத்துமா கர்த்தருக்கு நன்றி செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும், ஸ்தோத்திரம் செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும். எதற்காகவென்றால் தேவன் செய்கிற நன்மைகளுக்காக நம்முடைய ஆத்துமா ஒவ்வொரு நாளும் அவரை நோக்கி அவருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்த வேண்டும். ஏனென்றால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் நன்மைகளை, உதவிகளை நமக்கு செய்கிறார் என்றால் அதற்கு ஈடாக நாம் எந்த ஒரு காரியங்களையும் தேவனுக்கு செலுத்த முடியாது. அதற்கு பதிலாக நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால் நாம் ஸ்தோத்திரங்களை செலுத்தும்போது தான் அவர் மகிமைப்படுகிறார். தேவன் எந்த ஒரு நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில் செய்தாலும் அதற்காக திரும்ப எதுவும் ஈடாக நாம் கொடுக்க முடியாததினால் அவருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்தும்போது தேவன் மகிமைப்படுகிறவராக இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் கூட தேவன் கடந்த வருடம் முழுவதும் முதல் மாதத்திலிருந்து இந்த 12 மாதங்கள் வரைக்கும் எத்தனையோ நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில் தேவன் செய்திருக்கிறார். மிகவும் பெரிய நன்மை என்னவென்றால் உங்களை ஜீவனோடு இந்த நாள் மட்டும் வைத்திருக்கிறார் என்றால் இப்படிப்பட்ட உதவிகளை, இப்படிப்பட்ட உபகாரங்களை எந்த மனிதனாலும் யாராலும் செய்ய முடியாது. அதற்காக நாம் ஈடாக எதையும் செலுத்த முடியாதனால் ஒவ்வொரு நாளிலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துங்கள். தாவீதுடைய வாழ்க்கையில் அப்படிதான். அவர் ஒவ்வொரு நாளிலும் ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என்று ஒவ்வொரு நாளும் தன்னுடைய ஆத்துமாவுக்கு அந்த காரியங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார். இன்று அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொள்கிறோம். அநேகரிடத்திலிருந்து நாம் நம்முடைய ஆத்துமாவுக்கு தேவன் செய்த நன்மைகளுக்காக நன்றி சொல்லும்படியாக நாம் நம்முடைய ஆத்துமாவுக்கு சொல்லிக் கொடுப்பது நம்முடைய கடமை இருக்கிறது. அதை தாவீது செய்தது போல நம்முடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நாளும் நம்ம ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என்று சொல்லும்போது தேவன் மிகவும் மகிமைப்படுகிறவராக இருக்கிறார். அவர் செய்த எல்லா காரியங்களையும், அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கு, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் ஒவ்வொரு நாளும் தேவன் செய்கிற நன்மைகளை மறந்து போகாதபடிக்கு நினைவு கூர்ந்து ஒவ்வொரு நாளிலும் நாம் நன்றி சொல்ல வேண்டும். ஒவ்வொரு மாதத்திலும் நன்றி சொல்ல வேண்டும். ஒவ்வொரு நிமிடமும் நன்றி சொல்ல வேண்டும். ஒவ்வொரு வருடமும் நாம் நன்றி சொல்ல வேண்டும். இந்த முதல் மாதத்திலிருந்து 12 மாதங்களையும் நடத்தி வந்த தேவனுக்கு நீங்கள்
நாங்கள் இந்த கடைசி நாட்களிலே நீங்கள் எல்லாவற்றையும் மறவாதபடிக்கு நினைத்து தேவன் செய்த நன்மைகளை ஒவ்வொரு நாளிலும், ஒவ்வொரு மாதத்திலும், ஒவ்வொரு வாரத்திலும் உங்களுக்கு என்னெல்லாம் நன்மை செய்திருக்கிறாரோ எல்லா நன்மைகளையும் நீங்கள் மறவாதபடிக்கு நினைவு கூர்ந்து இந்த கடைசி நாட்களில், வருஷத்தின் கடைசி நாட்களில் நினைவு கூர்ந்து ஒவ்வொன்றுக்கும் என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி என்று தாவீது சொன்னது போல உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நன்றி சொல்வீர்கள் என்றால் வருகிற புதிய ஆண்டை தேவன் இன்னும் அநேக நன்மைகள், இன்னும் அநேக ஆசீர்வாதங்கள், இன்னும் அநேக அற்புதங்கள், அநேக தேவன் அதிசயங்களை உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் செய்து இன்னும் உங்களை மேன்மைப்படுத்தி உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். கண்களை மடி செபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காய் நன்றி செலுத்துகிறது. நாளிலே கூட இந்த வார்த்தையை நாங்கள் தியானிக்கும்படியாக செய்த கிருபைக்காய் நன்றி. தாவீதுடைய வாழ்க்கையில் அவர் கர்த்தருக்கு எப்போது ஸ்தோத்திரங்களை செய்து நீர் செய்த நன்மைகளை மறவாதபடிக்கு உமக்கு நன்றி செலுத்தினது போல நாங்களும் நீர் எங்களுக்கு எத்தனையோ நன்மைகளை எங்களுடைய வாழ்க்கையில் நீ செய்திருக்கிறீர் என்பதை நாங்கள் ஒருபோதும் மறவாதபடிக்கு இந்த கடைசி நாட்களில், வருஷத்தின் கடைசி நாட்களில் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இப்படியாய் நன்றி சொல்லி உம்மிடத்தில் இருக்கிற அநேக ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள இந்த வார்த்தையை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன்.